இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க என்ன அப்டேட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இபிஎஃப்ஐ india.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக வந்துட்டிங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்டேட் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப்ல வந்து நிறையா அப்டேட்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லை வந்து கரெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆட் பண்ணுறதுல எதுவும் ப்ராப்ளங்களாக இருக்கட்டும். இப்போ வந்து ஆட் பண்ணி நிறைய கரெக்ஷன் வரும், இல்லை ரிஜெக்ட் ஆயிரும். இதில் வந்து உங்களால் எந்த இதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இதில் நீங்கள் போய் பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நான் போய் பார்த்ததில்ல. பட் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான். அதை பார்க்கறதுக்கு இதுலேயே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் சி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே வந்துடும். என்ன புதுசாக வந்திருக்கோ எல்லாமே வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது வென்யூ டீட்டெயில்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் அண்டர் நிதி ஆப் கே நிகாட் 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 24 வந்து நடக்குது. இதில் ரீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எல்லா அப்டேட்டுமே வந்துடும். இதில் நீங்கள் என்ன அப்டேட் பார்க்குறனாலும் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாதமுமே நடந்துகிட்ருக்கு. மார்ச், பிப்ரவரி ஒவ்வொரு மாதமுமே 27ல் நடக்குது. பட் ஏப்ரலில் மட்டும்தான் 29 இந்த மாதம் வந்து நடக்குது. நீங்கள் இந்த மாதம் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் வந்து அப்டேட் செக் பண்ணிக்கங்க. இந்த இதை ரீட் மோர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இதில் ஒவ்வொரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேறு மாநிலத்தில் இருக்கிறவரும் வரும். இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இது வந்து கேம்ப் வந்து போடுறாங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. 16 பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இதுலேயே வந்து டீட்டெயில் இருக்கும், இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் இது வந்து ரீஜன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீஜனில் எந்தெந்த ரீஜன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறது ரீஜனில் வந்துடும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இது எல்லாமே அந்த இதில் வந்துடும். அதுக்கான அட்ரஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அட்ரஸில் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை போய் கொடுத்துக்கலாம். நான் டிஸ்ட்ரிக் வந்து எப்படி இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி இது வந்து கொடுத்துறாங்க. இதோட அட்ரஸும் இதில் வந்து கொடுத்துருவாங்க. பின்கோடு எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்கிட்டு போய்க்கலாம். அடுத்தது திருச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை அந்த திருச்சி ஜோனுக்கு கீழே எத்தனை டிஸ்ட்ரிக் வருதோ அது எல்லாமே இதில் வந்துடும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி இது எல்லாமே இதில் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே இதில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் நீங்கள் ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் சிஸ்டத்தில் பார்த்துட்டு இருக்கனாலும் கண்ட்ரோல் F அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைண்டுங்கிற பேஜ் வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடும். இங்கே பாருங்கள், நான் நாமக்கல்னு டைப் பண்ணுறேன். நாமக்கல்ங்கிறது ஹைலைட் ஆயிடுச்சு. சேலம் ஜோனில் வரும். இந்த நாமக்கல்லில் எங்கே பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நலா ஹோட்டல் மீட்டிங் ஹால், ஆண்டவர் நகர், திருச்சி மெயின் ரோடு, நாமக்கல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே போய் என்ன ப்ராப்ளம் போவேல எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நிறைய ப்ராப்ளங்கள் வரலாம், ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். அதுக்கு நீங்கள் போவேல ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க, வித் ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிடும். அதை நீங்கள் அங்கேயே சரி பண்ணிட்டு வந்துடலாம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாதமே இது நடக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதில் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் போக முடியலனாலும் நெக்ஸ்ட் மந்த் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாதமும் இதில் அப்டேட் வரும். இதில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் கரெக்ஷனை சரி பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.